ஒரு வழியாக அன்றைக்கி காற்று பலமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. கருத்த மேகங்கள்லாம் நிறைய சூழ்ந்து இருந்துச்சு. மழை பெய்யும்னு பார்த்துட்ருக்கப்ப காற்று அடித்ததுனால கொஞ்சம் நேரம் மழையே வரல. பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திடீர்னு இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 4:00 போல் நல்ல மழை பெய்யுது. என்ன தான் நம்ம தண்ணி விட்டு செடிங்களுக்கு வந்து எரு போட்டு உரம் போட்டால் கூட மழை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பாருங்கள், மழை வந்ததுமே செடிகள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். செடிகளுக்கெல்லாம் இன்றைக்கி கொண்டாட்டம் தான். ஏன்னா நைட்ரஜன் எல்லாம் இப்போ மழை நீர்லேருந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க அவங்கெல்லாம். அப்புறம் யூஸ் பண்ணிக்குவோம். எங்கள் வீட்டில் நல்ல மழை பெய்யுது எங்கள் ஊரில். எங்கள் வாசலில் தண்ணி ஸ்டோர் ஆகுது பாருங்க. தண்ணி கொட்டுது மழை. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் மழையை கண்டால் ஒரு சந்தோஷம்தான். ஆனால் எங்கள் ஊரில் என்னென்னா வெங்காய பயிர் பண்ணுற ஊர் எங்கள் ஊர். ஸோ வந்து மழை வந்தாவே எங்கள் ஜனங்களுக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா மழை வந்துருச்சுன்னா காலையில் போய் சம்பங்கி பூ பொறுக்கிறது கஷ்டம். வெங்காயம் செடியெல்லாம் தண்ணி 2 நாள் ஸ்டே பண்ணால் அழுகி போயிடும். ஸோ வந்து எங்கள் ஊருக்கு மழை வந்தாவே கொஞ்சம் எல்லாருக்குமே வருத்தமாக இருக்கும். ஆனால் வெங்காயம் பூ சாகுபடி பண்ணாதவங்களுக்கு மழையை பார்த்ததுமே சந்தோஷமாக இருக்கும். இந்த மழை அடிக்கடி பெய்தால் தானே நமக்கு வந்து நீர் வந்து கிணத்துலையோ அல்லது போர்லேயோ வந்து தண்ணி வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு நல்ல நீர் மட்டம் உயர்றதுக்கு நல்லது. தாவரங்களுக்கு மழை நீர் தான் ரொம்ப சிறந்தது. ஏன்னா அதில் தான் நைட்ரஜன் அதிகமாக இருக்குது. என்ன தான் செயற்கையாக நம்ம உரம் போட்டால் கூட இயற்கையாக பெய்கிற தண்ணியில் தான் நல்ல சத்து இருக்குது.